வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசி காணப்பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனியோடு சேர்க்கை விட்டு அமர்ந்திருக்காங்க. ராசியில் வக்ரம் பெற்ற குருவோடைய சேர்க்கை இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களை தான் பெற்று வருவீங்க. காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. இருந்தாலும் எதையும் எடுத்தோம் கூத்தோன்னு செயல்படுத்த முடியாது. காரியங்களில் தடை தாமதங்களோடு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட காரியத்தில் வெற்றி என்பது உண்டு. ஆகையினால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களும் உங்களால் செயல்பட முடியும். ஆனால் எல்லாத்துலேயுமே பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் அறியாமல் சில விஷயங்கள் காரியங்களில் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுத்து கொண்டு வரும். இதனால் உடன் இருப்பவங்களோடு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற நிலைகளை தான் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். இதெல்லாம் வழக்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள்னு வரும்பொழுது முடிவில் உங்களுக்கான சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கச்சிதமாக அமைத்து கொள்வீங்க. உங்களுடைய காரியங்களை சிறப்பாக முடித்து கொள்வீங்க. எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் வகுத்து செயல்பட முற்படுவீங்க. கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் சரி, முதல்ல வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு எப்போவுமே உங்களுடைய காரியங்களுக்கும் வேலைகளுக்குமே முன்னுரிமை கொடுத்துட்டு வருவீங்க. வழக்கமாக ரிஷபராசிக்கு சொல்கிறது தான், உங்களுடைய டென்ஷனையும் அவசரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது அவங்களையும் அறியாமல் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அனுசரித்து போயிட்டாலே இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு ஒரு காரிய சித்தி பெறக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சு வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மறைமுகமான உதவிகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு போய் சேரும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். காசு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. கணக்கு வழக்குகள் ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. அதே நேரம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கவே செய்யும். இறுதியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே அது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனையும் தலைவலியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த காசுபண சமாச்சாரங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் செயல்படுங்க. கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு கொடுத்த பாக்கிகள் வசூலாகும். அதே போல் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறதும் வந்து சேரும். பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. பட் அநேக நேரம் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களே பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம். இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் கிடையாது. ஆகையினால் வெளி இடங்களில் உங்களுக்கான சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு. பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதும் பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகும். எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் கிளம்பி போகிறதுக்குள்ளேயே பல டென்ஷன் கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரயாண ரீதியாக டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மற்றபடி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படும். பெற்றோர்கள் வகையில் அவ்வப்போது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகும். மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடும். இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாமே அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சுமூகமான மாற்றங்களோடு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்து வருது. அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போக தான் செய்யும். உடன்பிறப்புகள் வகையில் விரயங்கள் செலவுகள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது பார்த்து வருவீங்க. இருந்தாலும் பல நேரங்களில் சப்போர்ட்ஃபுல்லான நிலைகள் அவங்க தான் செயல்பட்டு வரும் செய்கிறாங்க. உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்து வருவீங்க. அந்த வகையில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கணவன் மனைவி உறவுகளுக்குள் அடிக்கடி பார்க்க முடியும். ஊழல்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில விஷயங்கள் காரியங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னமோ அவங்க சொல்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். இருந்தாலுமே
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அனுசரணையாகவும் போகக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 30 குழந்தைகள் வகையில் கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் குழந்தைகள் வகையில் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளே இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிற நிச்சயம் அவங்க வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 30 கல்வி வித்தைகளில் சுமூகமான விஷயங்கள் இருந்தாலும் கூட தேவையில்லாத தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். மாணவர்கள் கொஞ்சம் மந்தமான நிலையில் செயல்பட்டு வரவும் செய்வாங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதனால் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிற இந்த மாதம் தேவைப்படும். இந்த மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் இந்த இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க காரியத்திலே கருத்தாக இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில், வேலை, உத்தியோக ரீதியான விஷயங்களும் ரொம்பவுமே முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. பல முடிக்க முடியாத விஷயங்கள், காரியங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாக முயற்சித்து அதை முடித்து காட்டுவீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. கடினமான காரியங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சுலபமான காரியமாகவே இருந்து வரும். சில விஷயங்கள், காரியங்கள் ரொம்பவுமே வைராக்கியத்தோடு இருந்து செயல்பட்டு வருவீங்க. அந்த வகையில் சில தொழில், வேலை, உத்தியோக ரீதியான சமாச்சாரங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள், அலைச்சல்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வரும். உடன் இருப்பவங்களோடு பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் வழக்கமான நிலைகள் தான் இருந்து வரும். இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படவே செய்யும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மாதத்தின் 30 கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த வீடு, வாகன விஷயங்களில் பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசிக்காரங்க அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. ஓவராலாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு விஷயங்கள், காரியங்கள் வகையில் கண்டிப்பாக அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கவே செய்யும். இருந்த போதிலும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே கொடுக்கறதுனால பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தையே கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.